அது ஒரு ட்ராஜிக்கான சம்பவம். அதை திரும்ப திரும்ப அதையே நம்ம இல்லை உங்கள் நேரடியாக நீங்கள் அதிமுகவால் பாதிக்கப்பட்டீங்களா இல்லையா? அந்த மாவில் மிரட்டப்பட்டாரா இல்லையா? நீங்கள் உங்கள் படம் முடக்கப்பட்டதா இல்லையா? அதை நீங்கள் கடந்து போகிறீங்க. திமுக உங்களுக்கு நேரடியாக என்ன பண்ணுச்சு? இல்லை சார், ஆனால் இப்போ கேள்வி என்னென்னா சார், இப்போ உள்ள கவர்மெண்ட் வந்து அதே மாதிரி இந்த படத்தை வெளிவர விடாமல் தடுக்கிறது. ஏன்னா பராசக்தி வந்து சிலர் அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த படத்தை வந்து தாக்கத்தை வந்து மட்டுப்படுத்துறது தான் இன்னொரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏங்க ஒரு தீபாவளிக்கு 2 படம் வரக்கூடாதா? ஒரு தீபாவளிக்கு 5 படம் 6 படம்லாம் வந்திருக்கு. இப்போ 2 படம் வந்திருக்கு, அவ்வளோதான். பொங்கல் சீசன் தான் சீசன் 2 படம் தானே வந்திருக்கு. ஒரு 4 படம் மொத்தமாக வந்து 4 பெரிய நடிகர்கள் படம் வந்து விஜய் படத்துக்கு தேட்டர் கிடைக்காம முடக்கி வச்சிருந்தீங்கன்னா கூட சொல்லலாம். விஜய் வர்றப்ப, விஜய் மாதிரியான உச்ச நட்சத்திர நடிகர் படம் வர்றப்ப இந்த படம் வரையக்கூடாதா? ஏன் ரஜினி படம் கமல் படம் ஒன்றா வந்திருக்கு, ஒரே நடிகருடைய படம் 2 படம் வந்திருக்கு, ஒரே டேரக்டருடைய 2 படம் வந்திருக்கு. ஏன் சச்சின் சந்திரமுகி ஒன்றா வரலையா? பொங்கல் ஃபெஸ்டிவல் சீசனுங்கிறப்ப ஒரு 4-5 படம் வரும். இப்போ தேட்டர்களுக்கு குறைவாயினதுனால ஒரு 2 படம் வருது. இப்போ பொங்கல் மாதிரியான ஹாலிடேஸுங்கிறது தொடர்ந்து ஒரு 4-5 நாள் தொடர்ந்து லீவ் வருது. அப்படிங்கும்போது 2 படங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பராசக்தியை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சிடென்ட்லாம் வந்து மாட்டுது. ஏன்னா அந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தள்ளி போய் சில காரணங்களால் இப்போ வந்து நிற்கிது. ஆனால் ஜனநாயகன் படம் 6 மாதத்துக்கே முன்னாடி முடிஞ்ச படம். அவங்க பர்பஸாகவே தீபாவளி இப்போ பொங்கல் நேரத்தில் கொண்டு வந்தோம்னா அடுத்த 2 மாதம் தேர்தல் தேதி வரப்போகுது, அதுக்கு நம்ம பயன்பெறுங்கிறதுக்காக கொண்டு வந்துருக்காங்க. இதுதான் பார்க்கணும், இப்படி தான் பார்க்கணும். இப்போ இவர் படம் வரப்போ யார் படம் வரையக்கூடாதுங்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு ஃபெஸ்டிவலில் 2 படம் 2 சாய்ஸாக இருக்க வேணாமா? குறைஞ்சபட்சம் பல சாய்ஸ் இருந்துச்சு ஃபெஸ்டிவலில். இன்றைக்கி சினிமா பார்க்குறதுக்கு பல நடிகர்களுடைய படம் இருந்துச்சு. இந்த படம்லாம் அந்த படம் பார்ப்பாங்க, அந்த படம்லாம் அந்த படம் பார்ப்பாங்க. இன்றைக்கி 2 சாய்ஸ் தான். அப்போ இதுவே நெருக்கடின்னு எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? ஒரு தேட்டர் கிடைக்காம இருக்கா, இவர் பிரச்சாரத்துக்கு போகாமல் இருக்கிறாரா, ஏதாவது திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கார்ல, இவருக்கோ இவர் சார்ந்த ஆட்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது முடக்க? இன்றைக்கி போய் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்கு நன்றி சொல்லிட்டு வந்திருக்கீங்களே. காவல்துறைக்கு அப்போ காவல்துறை உங்களுக்கு அடக்குமுறை பண்ணிச்சா? பாண்டிச்சேரியில் காவல்துறை உங்களுக்கு எப்படி நடந்துருச்சு? தமிழ்நாட்டில் காவல்துறை உங்களுக்கு எப்படி நடந்துருச்சு? கியூஆர் கோடு போட்டு ஒருத்தர் தான் ஒரு கியூஆர் கோடுக்கு ஒருத்தர் தான் போகணுன்னு அவ்வளோ ஸ்டிக் பண்ணி 5000 பேருக்கு தான் அவங்களை அலோவ் பண்ணிச்சு. இங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இது நிறையா அவங்களை எவ்வளோ வேணாலும் வாங்க கூப்பிட்டு போனாங்க, அவங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் பண்ணாங்க. இதில் எங்கே திமுக அவங்களுக்கு இது பண்ணிச்சு? படம் ரிலீஸ் ஆக போகுது, 1300 தேட்டர் இருக்குது, 2 படமும் ஆளுக்கு பாதி தேட்டராக பிரிச்சுக்கிடுவாங்க. எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படம் ஓட போகுது, அவ்வளோதான்.